கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 12இருந்து நீங்கள் படித்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, யோவான் அவர்கள் தரிசனம் கண்டு அதில் அவர் அங்கே தேவனை பார்த்ததை அவர் அங்கே எழுதுவதை நீங்கள் காணலாம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நீல அங்கி தரித்த மார்பருகே பொற்கச்சியை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வலிமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. நான் அதை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி இருக்கிறாரா? ரொம்ப பிரகாசமாக, சூரியனை போல அவ்வளோ பிரகாசமாக இருக்காராம். அவர் கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருக்கிறதாம். அப்பா, பார்க்கவே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கு இல்லையா? ஆனால் இதை பாருங்களேன், இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இப்படி தான் இருந்திருப்பாரோ என்று தோன்றுச்சு. அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.